கனவுகளோடு இருப்பே கல்லூரி விளக்குகள் ஏற்றிட விளை அவர்கள் இந்த கல்லூரிய பழைய மாணவி 1961 ஆண்டிலிருந்து 1970 ஆண்டு வரை இந்த கல்லூரியிலே கற்று ஒரு பெருமை மிகு பழைய மாணவி அனுபவ பயிர்வு 22 சிறப்பிற்காக இங்கு வருகின்றிருக்கின்றார். அவரையும் ஒரு சுடரை ஏற்றி வைப்பதற்கு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இன்றைய தொடர் நிகழ்வுடைய முதலாவது நிகழ்வாக அனுபவ பயிர்வு 22 இங்கு இடம்பெற இருக்கிறது. யாழ் சாவகச்சேரி கல்லூரியினுடைய 180வது ஆண்டு நிறைவு விழாவில் ஒரு பிரிவாக நடைபெறுகின்ற அனுபவ பயிர்வு 22 இன்று நடைபெற இருக்கின்றது. இந்த அனுபவ பயிர்விற்காக தன்னுடைய அனுபவத்தினை வழங்குவதற்காக வேலையை வந்திருக்கின்ற எங்களுடைய கல்லூரியின் பழைய மாணவியும் லண்டன் மாநகரத்தினுடைய மேயராக இருந்து சேவையாற்றியவரும் செல்வி பாக்கியதேவி மாணவர்களே, இன்று இந்த 180வது ஆண்டு நிறைவு விழா நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தேசிய ரீதியில் எங்கள் கல்லூரிக்கு சாதனை படைத்த எங்களுடைய மாணவ செல்வங்கள் திரு செல்வன் நந்தகுமார் சிந்துயன் அவர்களே, திரு அஜந்தன் நித்தேஷ் அவர்களே, எங்கள் அயல் கல்லூரியினுடைய மாணவர் செல்வன் விமலகுமார் அஜிந்தன் அவர்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, இவை எல்லாவற்றிற்கும் இந்த மாணவர்களை தயார்படுத்திய எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகைகளே, வலய மட்டத்திலே நடைபெற்ற கணித போட்டியிலே வன்பொருள் ஆக்கத்திலே எங்கள் கல்லூரியின் சார்பாக பங்கு பெற்றி முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட எங்கள் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய ஆசிரியர் திரு ராஜதீபன் அவர்களே, கல்லூரியின் பிரதி அதிபர்களே, பழைய மாணவர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் எங்களுடைய அனுபவ பகிர்வு இன்று 22வது அனுபவ பகிர்வாக நாங்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எங்களுடைய இன்றைய அனுபவ பயிற்சிக்காக வந்து வருகை தந்திருக்கின்ற செல்வி பாக்கியதேவி மாணவர்கள் இந்த கல்லூரியினுடைய சிறந்த ஒரு புகழ்பூத்த மாணவியாக இந்த பாடசாலையில் திகழ்ந்திருக்கின்றார். அத்தோடு இந்த பாடசாலையிலே சிறந்த ஒரு பற்றை கொண்டிருந்தவர். அவர் 1961 ஆண்டிலிருந்து 1970 ஆண்டு வரை இந்த பாடசாலையில் கல்வி கற்று பின்னர் புலம்பெயர் தேசத்துக்கு லண்டன் பெருநகருக்கு சென்று அங்கேயும் தன்னுடைய வாழ்மையினை விருத்தி செய்து தற்போது கடந்த 3 வருடங்களுக்கு முன்னதாக லண்டன் நகரிலே இருக்கின்ற மாநகரத்தின் மேயராக அதனுடைய ஆலோசகராக இருந்து அரும்பெரும் பணியாற்றி எங்கள் கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். உண்மையில் இந்த கல்லூரி கொடுத்து வைத்திருக்கிறது. இவ்வாறான எங்களுடைய பழைய மாணவர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பான தங்களுடைய சேவையினை பல இடங்களிலே செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் திரு செல்வி பாக்கியதேவி மாணவர்கள் உண்மையில் 22 அனுபவ பகிர்வை நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம், தரிசித்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த 22வது அனுபவ பகிர்வு உங்களுக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு இதிலே இருக்கு. உண்மையில் அவர் தன்னுடைய இயலாமை இருந்தும் கூட உங்களுக்கான இந்த அனுபவ பயிர்வை வழங்க வேண்டும், கல்லூரியை மதிக்க வேண்டும், கல்லூரியினுடைய செயற்பாட்டுக்கு தன்னுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற
ஒரு உயரிய சிந்தனையோடு இன்று வருகை தந்திருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு எங்களுடைய கல்லூரி சமூகம் சார்பாக உங்கள் அவரை வருகை என வரவேற்றுக் கொண்டு. It is very kind of you to invite me to the 150th year celebration and to speak to the assembly, students' assembly today. And I'm not going to speak in English because we all are Tamil. So I'm very proud to be a Tamil. Wherever I go, I always say Vanakkam. Doesn't matter whichever country, whichever party or anything. First thing I will say Vanakkam in Tamil. And Nandri at the end as thank you. So most of the people learn that and they will say back to me Vanakkam and Nandri. Doesn't matter what language they speak, which country they come from. So they are also proud people to stand up for their language, for their country, and proud. And I always wear sari whenever I go to any international events or national events to make sure that my identity as a Tamil is maintained. So that people know straight away half of my history. Is that all right? Shall I speak in Tamil? It's easy, otherwise I'm not sure whether you all understand English. It is better I will speak to you in Tamil and interact with you so that you can also ask questions and how I become to this stage from 1961. My secondary education is in here. My primary education is in St. Teresa Mauthialam in Kilinochchi, and I also progressed quite well in education. Every prize giving, I received prize for Tamil language. So they gave me a big book of history of Mahatma Gandhi. So it took me quite a long time to read. That's where I learned non-violence. So that sort of instilled in me non-violence in my life. So I never ever gave up to violence. And non-violence is very powerful way to convey your thoughts, your ideas, your goals, your policies. So it is better to do that. But when we have the fight, struggle to have our own land, that became in a different situations. Our young people were forced into it. Our Tamil politicians wanted a separate country as a Tamilam. So, but the constitution didn't allow that, and the English people didn't allow us to have that. So they went back to election, have a conference, and everyone agreed that they put Taninadu, Tamilam as the first policy. So people overwhelmingly voted them for Tamilam. So our young people really inspired by them. But when our politicians went back to the parliament, and they weren't allowed to sit if they are going to speak about Tamilam, Taninadu. So they wanted to sit in the parliament, so those stopped speaking about Taninadu. So our young people got so angry, and the 2/3 majority Sinhalese people got. They just passed through a lot of legislation. சட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களோட வரலாறுகளையும் பாதிக்கக்கூடிய வண்ணம். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சட்டமும் பார்ப்பனையில் என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நாங்கள் தமிழ் மொழியில் 8ஆம் வகுப்பு மட்டும் படித்தோம். அப்புறம் 8ஆம் வகுப்பு பிறகு ஆங்கிலத்தில்தான் படிப்பித்தார்கள். அவர்கள் தனி நாடு என்று கேட்டு சிங்களவர்கள் தங்களுக்கு தனி தாய்மொழி கற்றுதான் கற்க வேண்டும் என்று தமிழ் மொழியாக மாற்றினார்கள். நான் ஓலெவல் எடுக்கும் பொழுது
டெஸ்ட் எடுக்கும் பொழுது எங்களுக்கு மல்டிபிள் கொஸ்டினை கொண்டு வந்தாங்க. 60 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஒரு மனுஷியாளத்தில். அது முதல்ல நடக்க இல்லை. அப்போ நாங்களுக்கு பரீட்சையும் இல்லை. அத்தோடு A லெவலில் ஸ்டாண்டர்டைசேஷன் ஒவ்வொரு மாகாணமாக எத்தனை பேர் யூனிவர்சிட்டிக்கு போகலாம் என்று. அப்போ நீங்கள் 4A எடுத்தாலும் யூனிவர்சிட்டிக்கு போக முடியாது. ஏன்னா மாகாணத்தில் இருக்கிற மாணவர்கள் வலு மூக்கமாக படித்தார்கள். பள்ளிக்கூடங்களும் அவர்கள்ட்ட படிப்பில் கவனம், பெற்றாரும் கவனம், கல்விதான் அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றும் அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கும் என்று அவர்களுக்கு படிப்பித்திருக்கிறார்கள். அது வரலாற்றிலே இருக்குது. ஏன்னா இயேசு பிறந்த பொழுது 3 அரசர்கள் அவரை பார்க்க சென்றார்கள். அதில் ஒருவர் வடமாநிலத்திலிருந்து போயிருக்கிறார். அவருக்கு பெயர் கோஸ்பல் சாஸ்திரியர். அது அந்த ரிசர்ச்சை செய்ததே ஒரு சிங்கள லெக்சரர் தான். அவர் தான் அதை இங்கிலீஷ் பேப்பரில் பப்ளிசைஸ் பண்ணியிருந்தார். அப்போ அந்த நேரத்திலேயே எங்களுடைய மக்கள் ஆகாயத்தில் இருக்கிற இதுகளை பாவித்து ஒரு விசேஷமான ஒரு மனிதர் பிறந்திருக்கிறார் என்று அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி பிறந்த இடத்துக்கு போயிருக்கிறார்கள். அதே சொல்லியது வரலாற்றிலேயே எங்களோட மக்கள் அறிவானவர்கள், அறிவிலே ஆர்வமுள்ளவர்கள், இன்னும் முன்னேற வேண்டும், புது படிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கு. 6ஆம் வாரத்தில் இங்கே வந்து சேர்ந்த பொழுது எங்களோட கிளாஸ் மானிட்டர் ஒரு பையன், நான் பக்கத்தில் இந்த மாணவியோட கதைக்கும் போது வந்து கடையில் குட்டி போட்டேன். எனக்கு அது கோபம் வந்துட்டுது. எங்களை அம்மா அப்பாவே எனக்கு அடித்ததில்லை, ஒரு தரம் எங்களால் தொட்டதும் இல்லை. அப்போ இவர் எவ்வளவு துணிவாக இந்த தலையில் அடிப்பாருங்க. நான் அப்போவே டிசைட் பண்ணிட்டேன். அப்போ பையன்கள்லாம் கிளாஸ் மானிட்டர்ஸ் ஆவார். நான் மற்ற மாணவியெல்லாம் கலைச்சி எங்கள் 6ஆம் வகுப்பில் 4 டிவிஷன் ABCDE மட்டும் 4 டிவிஷன், கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் எல்லாரும் கலைச்சி அந்த வருஷம் நான் வகுப்பு மானிட்டராக தெரிவு செய்யப்பட்டேன். அப்போவே டிசைட் பண்ணிட்டோம், நாங்கள் எங்களுக்காக நின்று எங்களுக்காக எங்கள் தேவையை பற்றி மற்றவர்களுடன் கதைத்து அவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து அறிய வைத்து ஒன்றாக ஒற்றுமையாக நாங்கள் முன்னேறும் பொழுது எதையும் அடையலாம் என்றதை அன்றைக்கு அறிந்தேன். அதில் இருந்து இங்கே படிக்கும் மட்டும் ஒவ்வொரு பரிசளிப்பு விழாவிலும் எனக்கு ஏதாவது ஒரு பாடத்துக்கு பரிசு வழங்கி கொண்டே இருந்தார்கள். விஞ்ஞானத்துக்கு 3 தடவை 6, 7, 8 3 வகுப்பிலும் விஞ்ஞானத்துக்கு முதலிடத்துக்கு பரிசு தந்தார்கள். மற்ற போட்டிகள் நடக்கும், பேச்சு போட்டி, ஆங்கிலத்தில், தமிழில், சங்கீதம், பல போட்டிகள் நடக்கும். அப்போ ஆசிரியருடைய பிள்ளைகள் தான் முன்னுக்கு நிற்பார்கள், மற்ற பிள்ளைகள் முன்னுக்கு வர மாட்டார்கள். அவர்களை ஊக்குவப்படுத்துவதும் இல்லை. என்னுடைய தந்தையார் சொல்லிட்டால், உன்னை கடவுள் படைத்திருக்கிறார், நீ சாதனை படைக்கணும், ஆனபடியால் எதுக்கும் முன்னுக்கு போய் நில், உனக்கு பின்னால நான் இருக்கிறேன், சப்போர்ட்டான்னு இந்த தந்தை எனக்கு ஊக்குவித்தார். அப்போ நான் எல்லாத்துக்கும் பங்கு பெற்றி பேச்சு போட்டியிலும் முதலாவது இடம் பெற்று அப்புறம் வடமாநிலத்தில் உள்ள பேச்சு போட்டிக்கும் போய் அங்கு 2வது இடம் கிடைத்தது. அது மாதிரி போட்டிகளில் பங்கு பெற்றும் பொழுது எங்களுக்கு எதிராக எத்தனையோ சவால்கள் வரும், எதிரிகள் வருவார்கள். அவர்களை சமாளிக்க பழகுவனும் அதை வன்முறையாளையத்தில் உங்களுடைய அறிவாளன், உங்களோட பணிவாளன், அமைதியாளன் தான் நீங்கள் அதை வெல்லலாம். உங்களோட குறிக்கோளை கண்ணுக்கு வச்சு அதை மட்டும் நோக்கி நீங்கள் பயணித்தீர்களா நிச்சயம் வெற்றி அடைவீர்கள். வேறு வழிகளில் உங்களுடைய சிந்தனைகளை போக விடாமல், ஏனென்றால் மாணவ பருவத்தில் 11 வயசுலேருந்து 14 வயசு மட்டும் மிகவும் சவாலான வயது. எத்தனையோ எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து போகும். அது எல்லாத்தையும் அடக்கி உங்களுடைய படிப்பிலும் உங்களுடைய நல்லொழுக்கத்திலும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை நோக்கி செல்ல வேண்டும். எங்கு போனாலும் எல்லாரும் கேட்பார்கள் உங்களை பெற்றார் யார் என்று. அந்த காலத்தில் அவர் கேட்கிறீர்கள், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தீங்கள் எல்லாம் கேட்பார்கள். என்றால் அப்பொழுது தீப காலேஜ் வந்து முதல் இடத்துல
தென்மராட்சியில் இருந்தது. இப்போ குறைஞ்சி வந்து இப்போ திருப்பியும் நீங்கள் இருந்து வர்றீங்கள் என்று கேட்டு எங்களுக்கு சந்தோஷம். மறுபடியும் முதலிடத்துக்கு வருவாங்க. தென்மராட்சியில் நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுடைய அதிபர் அதுக்குரிய ஆயத்தங்களெல்லாம் செய்து என்னென்ன தேவையோ அதுக்கான நடவடிக்கை எடுத்து உங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடும் மற்ற ஆசிரியரோடும் நீங்கள் பயணிக்க வேண்டும். மற்ற மாணவர்களோட நீங்கள் ஒற்றுமையாக இருக்க பழகணும். போட்டி இருக்கு, பொறாமை இருக்கிறார். அவர் ஒருவர் வெற்றி அடைந்தால் அவரை பாராட்டுறதுன்னு தன்மை இருக்கிறார். அதை பொறாமப்படக்கூடாது. அப்போதுதான் நீங்கள் அறிவிலும் ஆற்றலிலும் வளர்ந்து கொண்டு போவீங்கள். அதன் பின்பு இப்படிப்பட்ட தெரிவு செய்யப்பட்டேன். எல்லாம் சில அந்த இல்லத்துக்கு தலைவராக தெரிவு செய்தார்கள். அப்பொழுது நான் முடிவெடுத்தேன், எப்பொழுதும் ஹன்றும் அந்த மற்ற இல்லங்கள்லாம் முதலிடத்துக்கு வாரம் எல்லா மாணவர்களையும் கூட்டி வைத்து சொன்னோம், உங்களுடைய சவால் முதலிடத்துக்கு போகணும். ஆனபடியா நீங்கள் எல்லாத்திலும் பங்கு பெற்றுங்கள், உங்களுடைய திறமைகளை முன்னுக்கு கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் சரியான முயற்சி எடுத்து முதலாவது இடத்துக்கு வந்தோம். நான் இந்த முறை உங்களுடைய விளையாட்டு போட்டிக்கு வந்திருந்தேன். அப்பொழுது ஏப்ராம் ஹவுஸ் உனக்கு முதலிடத்துக்கு வரையிலே எனக்கு கவலையாக இருந்தது. மீண்டும் நீங்கள் அந்த இடத்துக்கு வர வேணும், மற்ற இல்லங்களோடு சேர்ந்து பயணிக்க வேணும், ஆனால் முதலிடத்தை பிடிக்க வேண்டும். ட்ரெயினர் படிப்பீங்க முடிந்து நான் அட்வான்ஸ் படிக்கிறதுக்கு சுண்டர்லி காலேஜிலலாம் படித்தேன். அது அந்த படிப்பு முடிய விட்டு வேலைக்கு கொழும்பில் பிராமன் கம்பெனி என்ற கம்பெனியில் அக்கௌண்டில் கிளாக்காக வேலை செய்தேன். அட்வான்ஸ் படிக்கும் பொழுதும் ஓலெவல் படிக்கும் பொழுதும் நான் டபுள் மேத்ஸை தான் தெரிவு செய்தேன். அப்போ ஆசிரியர்களே எனக்கு எதிராக எழுதினார்கள், உங்களை பிள்ளைகளுக்கு ஏன் என்ஜினியர் ஆகணும்னு ஆசிரியர். அதிபர் தான் மேத்ஸை படிப்பிட்டார். அவரே எதிராக இருக்கும் பொழுது ஒரு பெண்களை எப்படி முன்னுக்கு வர முடியும்? அவரோட போட்டி போடுகிறாள் என்று நான் பயாலஜிக்கு மாறினேன். பயாலஜிக்கு 6 மாதத்துக்கு மாறினாலும் அதிலும் நான் முன்னுக்கு வந்து முதலிடத்துக்கு வந்து உலகில் ஸ்டடிஸ் எடுத்துட்டேன். ஆனால் அந்த டபுள் மேத்ஸை படிக்கணும் என்ற ஆர்வம் ஊக்கம் என்ற உள்ளத்தில் இருந்தபடியா அட்வான்ஸ் லெவலில் இப்படிதான் டபுள் மேத்ஸ் தான் எடுத்தேன். எடுத்த அந்த 2 மேத்ஸுமே எனக்கு பாஸ் கிடைத்தது. அதுபோல நீங்கள் தெரிந்தெடுக்கிற பாடங்களை மற்றவர்கள் உங்களுக்கு ஏன் இது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை மட்டுப்படுத்தினால் நீங்கள் அவர்களுக்கு தெரிந்து சொல்ல வேண்டும். எனக்கு இதுதான் விருப்பம், இதுக்கு தான் முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அதற்குரிய ஆயத்தங்களை நீங்கள் செய்யணும். தனியாக ஆசைப்பட்டு பிரிக்க சொல்லிவிட்டேன். அதை அடையிற முயற்சியில் இருக்கணும், அந்த வழியை பின்பற்றி போகணும். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னோட வீட்டில் பக்கத்தில் இருந்த ஒரு மாணவி, அவள் ஆந்திர இங்கிலீஷ் மீடியத்தெலாம் படித்தவன், தவப்பணியில் அவள் லண்டனில் போய் அக்கௌண்ட்ஸ் படிக்கணுமென்று ஆசைப்பட்டாள். அவங்க தனியாக அந்த நேரத்தில் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து கவர்மெண்ட்கிட்டையும் கொடுக்கணும், எம்எஸ்சிலும் கொண்டே கொடுக்கணும். அப்போ அவளோட தனியாக போக அவளோட தாய் விடையிடும். அப்போ அவள் வந்து அம்மாவுக்கு இருந்தபடியே சொல்லி கேட்பாள். நான் அவளோடு போகும்பொழுது என்னோட வாரியங்கள் தானே நீங்களும் இந்த வேலை செய்யணும்னு சொல்லி நானும் அந்த சர்டிஃபிகேட்ஸை அவங்க தேவையானது செய்து முடித்தேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இன்டர்வியூவில் நான் தெரிவு செய்யப்பட்டேன். அவள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவே அவருக்கு கிடைக்கவே எனக்கு கவலை. தமிழ் மீடியத்தில் படித்து என்ன அவர்கள் தெரிவு செய்தது பொழுது ஒரு கேள்வி கூட கேட்கல. அவர் சொன்னாங்க பிளைபத்தில் போய் 2 அட்ரஸ் எடுத்துட்டு வாங்க ஒன்று. அப்போ நான் வந்து எடுத்துட்டு வாங்க சொன்னேன், எடுத்துட்டேன். அப்போ இது எழுதுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு அப்போ இன்டர்வியூ இல்லையான்னு கேட்டேன். நான் சொன்னாங்க இல்லை. ஏன்னா நான் இந்த பைலத்தில் வச்சு அதை எப்படி தேடி ஒரு கிழமைக்குள்ள அந்த பைலட் திருப்பி வீட்டில் இருந்து எடுத்துச்சு நான் வலுப்பட்டது. அப்புறம் அவர்கள் எனக்கு அந்த போக்குல ஃபிலப் பண்ணிட்டு சில இடத்துல தவறுதலாக அவர்கள் ஃபிலப் பண்ண அதை காட்டி கொடுத்தேன். அது சொன்னால் உங்களுக்கு இந்த அறிவை போது உங்களுக்கு நாங்கள் இன்டர்வியூ வைக்க தேவையில்லை என்று. அப்போ ஒரு ஆட்கள் இந்த
நீங்கள் watching, observing everything is important. அதைத்தான் கூட கவனிக்கிறார்கள். நீங்கள் எதை அடைய வேணுமோ அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஒப்சர்வ் பண்ண வேணும், மற்றவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேணும். அது பற்றி ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடந்தால் நீங்கள் அதுகளுக்கு போகக்கூடியதாக இருக்க வேணும். வந்து அப்போ வேலைங்கள் செய்து கொண்டு கேட்க நான் எங்கள் குடும்பத்தில் 10 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை, 4வது பிள்ளை. அப்போ குடும்பம் அந்த நேரத்தில் மற்றவங்களும் கூட தான் ஆனால் எல்லாரும் சொல்லிச்சுன்னா சரியான கூட்டு குடும்பம், ஒற்றுமையான குடும்பம். நாங்கள் ஒருத்தர் பிரிய மாட்டோம், அடிபடுவோம், சண்டை படிப்போம். ஆனால் ஒரு நேரம் கூட நாங்கள் கலைக்காமல் பேசாமல் இருக்க மாட்டோம். அப்படி ஒற்றுமையான சௌரங்களும் பெற்றார்கள். அப்போ எனக்கு அவையோட விட்டுட்டு இவ்வளோ தூரம் போக விருப்பமில்லை. எல்லாரும் அட்வைஸ் பண்ணி நீங்கள் போனால் உதவி செய்யலாம், நீங்களும் மேற்பட்டு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் தானே படிக்க ஆசைப்பட்டீங்க, நீங்களும் பல படிக்கலாமா. ஆனால் நாங்கள் போன இன்டர்வியூ நர்ஸு, ஏன்னா அதுக்குத்தான் ஈஸியாக அவர்கள் வெளிநாட்டுக்கு போக விடுவார்கள். நீங்கள் ஒரு காசும் கட்ட தேவையில்லை, ஏஜென்ட் விடும் தேவையில்லை. உங்களோட முயற்சியிலும் உங்களுக்கு இருக்கிற தகுதியிலும் தான் அவர்கள் உங்களை தெரிவு செய்வார்கள். அப்படி தெரிவு செய்து அங்கே போய் 3 வருடம் அந்த நர்சிங் கல்வியை கட்டும் பொழுது வீட்டிலேயே யாருக்கும் சின்ன பொன் காய்ச்சல் ரெண்டாலே நான் தூரத்தில் போயிடுவேன், கெட்டு நிற்க மாட்டேன். அப்போ இந்த அம்மா பார்த்துருங்க, இந்த பிள்ளை காய்ச்சல் வந்தாலே இவ்வளோ தூரத்துக்கு போகிறவள் அங்கே நர்சிங் அனுப்புறீங்களே எப்படி நிற்பாளான்னு. காலம் கூட கையில் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு அந்த எதிர்காலத்துக்காக நீங்கள் உழைத்து சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். அறிவோடும் மாற்றோடும் கல்வியோடும் வாழ வேண்டும். நல்ல ஒரு நன்றி. தலைவரும் எமது பாடசாலையின் அங்கத்தவர்களுக்கும் மற்றும் இன்றைய 22வது அனுபவ பகிர்வுக்காக சிறப்பு அனுபவ பகிர்வராக இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் செல்வி பாக்கியதேவி மேன் அவர்கள் எமது பாடசாலையின் பழைய மாணவியும் முன்னாள் லண்டன் மேயர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து தமது பிள்ளைகள் சார்பாக கலந்து சென்றிருக்கும் நிர்தேஷ் மற்றும் சிந்துஜன் மற்றும் அஜிந்தன் அவர்களின் பெற்றோருக்கும் ஏனைய இங்கு முன்னிலையிலே விருந்தினர்களாக அமர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது பாடசாலை ஆசிரியர்களுக்கும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று எமது பாடசாலையின் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும். எமது பாடசாலையிலே தேசிய மட்டத்திலே எமது மாணவர்கள் வெற்றியீட்டிய அதே வேளையில் எமது பாடசாலையின் புகழை சர்வதேசம் என்றும் பரப்பிய எமது பாடசாலையின் முன்னாள் மாணவியும் லண்டன் மேயரும் மற்றும் பல பதவிகளை அலங்கரித்தவருமாகிய செல்வி பாக்கியதேவி மாணவர்களும் இன்று எமது பாடசாலையில் இந்நிகழ்விலே எம்மோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றமை எமக்கு ஒரு பொன்னான சந்தர்ப்பம் என்றே கூற வேண்டும். அவர் இன்று அங்கிருந்து வந்து எமது மாணவர்களுடன் தன்னுடைய அனுபவங்கள் வாயிலான படிப்பினைகளை எமது மாணவர்களுக்கு மிகவும் அழகாக கூறி சென்றிருக்கின்றார்கள். செல்வி பாக்கியதேவி மாணவர்களின் உரையின் மூலம் எமது பாடசாலை மாணவர்களும் அவர் போலவே சர்வதேசம் வரை சென்று நமது புகழையும் எமது பாடசாலையின் புகழையும் பரப்ப முடியும் என்பதற்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த ஃப்ரீ மேன் என்ற அந்த விருதை வென்றதன் மூலம் எமது பாடசாலைக்கு மிகவும் ஒரு பெரிய புகழை அவர் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அவ்வகையில் இங்கு வந்து தமது இயலாமைகள் இருந்த போதிலும் இங்கு வந்து எம்முடன் கலந்து எமது பாடசாலையில் முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே தனது பொறுமதியான கருத்துக்களை வழங்கியமைக்காக எமது பாடசாலை சமூகம் சார்பாக நாம் அவர்களுக்கு நன்றியை கூறுவதோடு தொடர்ந்து எமது பாடசாலையுடன் தொடர்ந்து இணைந்திருக்குமாறு அவர்களுக்கு வேண்டுகோளை விடுவித்துக் கொண்டு மற்றும் இன்று செல்வன் நிர்தேஷ் அவர்களின் அகில இலங்கை
கௌரவ நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட திருமதி அஜந்தன் தம்பதி அவர்களுக்கும் மற்றும் சிந்துஜன் நடன போட்டியிலே கலந்து வெற்றியிட்டமைக்காக கலந்து கொண்ட அவருடைய தாயாருக்கும் மற்றும் செல்வன் விஜயகுமார் அஜிந்தன் இந்திய கல்லூரி மாணவன் அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உமது பாடசாலையின் பெருமையை நிலைநாட்டும் முகமாக கணித உபகரண போட்டியிலே மென்பொருள் ஆட்டத்திலே முதலாம் இடத்தினை பெற்று எமது பாடசாலை ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்த்த எமது ஆசிரியர் திரு ராஜதீபன் அவர்களுக்கும் மற்றும் இம்மாணவர்களுக்கு பயிற்றுவித்து தமது உழைப்பினை அளித்து எமது பாடசாலையின் பேரை தேசிய மட்டத்திலே இடம்பெற செய்தமைக்காக எமது பாடசாலை ஆசிரியர்கள் திருமதி நிஷாங்கினி, திருமதி வரதசாரணி மற்றும் திருமதி வரதவஜனி ஆகியோருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்நிகழ்வு சிறப்பாக இடம்பெறுவதற்காக எமக்கு வழிகாட்டிய எமது பாடசாலை அதிபர் மற்றும் நிகழ்வினை ஒழுங்கமைத்த எமது பாடசாலை ஆசிரியர்கள் இந்நிகழ்வினை ஒளிப்படம் செய்து கொண்டிருக்கும் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வினை சிறப்பாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் அரவிந்தன் ஆசிரியர் மற்றும் ஜெபனேசன் ஆசிரியர் ஆகியோருக்கும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.